வெல்லம்பட்டி 101வது தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ராஜத்ரோகன தெரிவித்தார். இந்த தீ விபத்தினால் நிர்கதிக்குள்ளானவர்கள் தற்போது தற்காலிக இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெல்லம்பட்டி 101வது தோட்டத்தில் நேற்று பிற்பகல் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் சுமார் 30 வீடுகள் தீக்கிரையாக இருந்தன. மின்கசிவே இதற்கான காரணம் என கொழும்பு தீயணைப்பு சேவை பிரிவு சந்தேகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு நிமிடம் கூட செல்லவில்லை, அனைத்து வீடுகளும் தீக்கிரையாகின. முடியுமான உதவிகளை எமக்கு செய்ய இடமளியுங்கள். இதனால் நெருக்கடி நிலைக்கு உள்ளான மக்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக மேல் மாகாண சபை வேட்பாளர் SM மரிக்கார் இன்று பிற்பகல் அந்த பகுதிக்கு சென்றிருந்தார். இங்குள்ள அனைத்து மாணவர்களதும் பாட புத்தகங்களும் சீருடை உள்ளிட்ட அனைத்தும் அழிவடைந்துள்ளன. இது ஒரு சுனாமியை போன்று தோன்றுகின்றது. தேர்தல் காலங்களில் லட்சக்கணக்கான பணத்தை செலவிட்டு பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நான் எனது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக செலவு செய்ய இருந்த பணத்தில் இந்த மாணவர்களுக்காக உதவி புரிய தீர்மானித்தேன். அவர்களுக்கான புத்தகங்களையும் சீருடையும் பெற்றுக் கொடுத்து நாளை முதல் பாடசாலை செல்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதே எனது நோக்கமாகும். தீயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள வெல்லம்பட்டி விகாரைக்கு நேற்றிரவு சென்ற பத்திரமுள்ளி சிலரத்ன தேரர் மக்களுக்கு ஆடைகளை பகிர்ந்தளித்துள்ளார். மகா சங்கத்தினர் இந்த வேளையும் பொதுமக்களிடையே இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் புத்த பெருமானின் கருணை மற்றும் அன்பு என்பவற்றினூடாக மகா சங்கத்தினர் மக்களுக்கிடையில் சமூகம் அளித்து இயலுமான உதவிகளை மக்களுக்கு செய்கின்றனர்.